பிறந்தது ஈஸ்ட் மாடா ஸ்ட்ரீட், தட் இஸ் தேர் இருக்கிற ரோடு, கோவில் பக்கத்தில். மெஸ் ஒரு 35 மெஸ் இருக்கும், 4 மாடை வீதி சுற்றினீங்கன்னா. மார்க்கெட்டு, காய்கறி வாங்கினே இருப்பாங்க. பின்னாடி ஒரு மாடு காதுகிட்ட வந்து இப்படி சொரியும். அதை பார்க்குறவங்க மாடுன்னுவான், பயத்தில் ஓடி மாடு ஒரு 4 பேரை முட்டின்னு போவோம். அந்த துரத்தின்னு போகிற சீன் அதை பார்த்து சிரிக்கிறது. டீ கடை பக்கம் போனேன், என் வீட்டு உள்ளே போனேன், வந்துட்டு இல்லையோ, எங்கே போயிருந்த, காணவே ஒன்று, நான் யாருக்கு போ அப்படின்னு எங்கள் வீட்டில் லாங்குவேஜ். கொஞ்சம் வெளியில் டீ கடை பக்கம் போனேன், மாமே சுகர் அவருக்கு இப்போ டீ ஊட்டினான்னு ரொம்ப அந்தர்பல் டேஸ்டாண்டா கட்சியில் சொல்லக்கிட்ட போகிறேன், இதோ வந்துட்டாரா பெரிய குழம்பு செய் அப்படின்னு மெட்ராஸ் பாஷை எங்கே போயின்னு இருக்கோம். மார்க்கெட் பக்கம் போகிறோம். அப்புறம் இங்கே ஸ்கூல் பக்கத்தில் இருக்க பொண்ணுங்க போகும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சைட் அடிக்கிறது, அது ஒரு பக்கம். இந்த பக்கம் கோவிலில் இந்த அப்படின்ட்டு கபாலீஸ்வரர் ஊர்வலம், திருப்பி பேண்டு வாத்தியம் மேளத்தோட கல்யாண அழைப்பு, கல்யாண மாப்பிள்ளை அழைப்பு. இது போய் 5வது நிமிஷம் டண்டனக்கிறேன் டெட் பாடி லெஃப்ட்லேருந்து ரைட்டு. ஸோ வீட்டு வாசலில் உட்காந்து இப்படி பார்த்துன்னே இருப்பேன். அது எங்கள் வீட்டுக்கிட்ட சைலண்ட் ஆகிடும், அந்த மொத்த சவுண்டும். பாடி போகும், தேர் தாண்டோடனே திருப்பி சவுண்டு டண்டனக்கிறேன். அது போய் முடிஞ்சோடனே பொலிட்டிக்கல் வீட்டு வாசலில் ஸ்பீக்கர். மாங்கோலன்னு ஒரு ஓரத்தில் அந்த கார்னரில் இருக்க ஈஸ்மான சீட்டில் பெரிய மேடை, பெரிய டாப் பொலிட்டிக்கல் லீடர் ஸ்பீச், அது ஸ்பீக்கரில் இங்கே கேட்டுருக்கும். எதிரில் அபூர்வங்களுக்கு ஃபஸ்ட்டு ரஜினி வர ஷூட்டிங் வராரு, அந்த சீனு எதிர பாரதி வித்யாபவனில், அதை போய் ஷூட்டிங் பார்க்குறோம். இங்கேருந்து வீட்டு உள்ள பின்பக்கம் போனால் அது ஆர்ஆர் சபாவுடைய வால், காமன் வால், மேக்கப் ரூம் காமன் வால். அங்கே போனால் சோ ட்ராமா, நான் அப்புறம் நாகேஷ் பேசுறது, கிரேசி மோகன், எஸ் வி சேகர், வைஜிமன், எல்லா ட்ராமாவுடைய டைலாக்ஸும் அங்கே பின்னாடி கேட்குது, பாட்டு, டான்ஸு. ஓகே, இந்த பக்கம் டாக்ஸி ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டு, சர்ச், மாஸ்க், டெம்பிள். அப்போது மொபைல் ஃபோனே கண்டுபிடிக்காத காலத்தில் சும்மா இப்படி உக்காந்திங்கன்னா வாசலில் உலகமே உங்கள் கண்ணு முன்னாடி கடவுள் காமிச்சுன்னே இருக்காரு. ஸோ இது என்னன்னு சொல்கிறீங்க, இது வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் டு த கோர் கிஃப்ட். இது அந்த இடத்துல ஒரு வீடு இருந்தது. ஸோ தட் வாஸ் மலைப்பூர். அதனால தான் சொல்லுவேன், கொஞ்சம் போர் அடிச்சில் என்னடா வெறுப்பாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸும் வரலையே அப்படின்னு என்ன பண்ணுவேன், பைக்கில் மயிலாப்பூர் போயிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு சும்மா அப்படி 4 ரோடு நடந்து போவேன். திரும்பி பைக் ஏறும்போது ஐ பி ரிச்சர் பை 40 ஜோக்ஸ். அது எப்படின்னு தெரியாது, அவ்வளோ ஜோக்ஸ் ஓடினே இருக்கும் உள்ள.